என்னடி ஆஃபீஸ் கிளம்பல? லீவ் போட்டியா என்ன? என்னடி நான் கேட்டுட்டு கொஞ்சம் சைலண்டா இருக்க. என்னடி சொல்ற? டேட்ஸ் தள்ளி போகுதா? உனக்கு ரெகுலரா இர்ரெகுலரா? ரெகுலர் தான். டவுட்டா இருக்கா? என்னடி நீ உனக்கு சேஃபா இருக்க தெரியாதா? இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப? இப்ப என்னடி பண்றது? சரி என் கூட வா. நீ இங்கே வெயிட் பண்ணு. அண்ணா, என்ன வேணும்? ஒரு பிரெக்னன்சி கிட் கொடுங்க. எவ்வளோண்ணா? 50 ரூபாய். உள்ள வாங்க. ஏய், போட்டோல பார்த்ததோட நேர்ல நல்லா இருக்குடா வீடு. இல்ல இங்க 2 ரூம் இருக்கு, அட்டாச் பாத்ரூமோட. அப்புறம் கிச்சன் அங்க இருக்கு. ஏதாச்சும் வாங்கணும்னா ஷாப்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வேற ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கால் பண்ணு. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். பாய். சரி, ஓகேடா. பாய். மெர்லின் பாய். பாய்ண்ணா, தேங்க்ஸ். அப்பாடா, இதுக்கப்புறம் இந்த பிஜி ஹாஸ்டல் சாப்பாடு தொல்லலாம் இல்ல. இதுக்கப்புறம் ஃப்ரீடமா இருக்கலாம்ல. நினைச்ச நேரத்துக்கு வெளியே போகலாம், வரலாம். மெயினா ஜாலியா இருக்கலாம். அதுக்குன்னு கண்ட நேரத்துல வெளியே போயிட்டு வந்துட்டு ஏன் துக்கத்துக்கு எடுக்காத. சரி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் ரூம் எடுத்துக்கிறேன். சொல்லுடா. என்ன ரூம் போயிட்டீங்களா? இப்போதான். சூப்பர் டி. அப்ப வரவா? எங்க? ரூமுக்கு. டேய், வெள்ளாடாதடா. நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் பேசுறேன். என்னது வெள்ளாடுறேன்னா? சீரியஸா தாண்டி சொல்றேன். ஏய், காமெடி பண்ணாத. நாங்க ஷேரிங்ல இருக்கோம், தெரியும்ல. சரி, நீ வேலையை பாரு, நான் வைக்கிறேன். ஏய், எதுக்கு கோச்சிக்கிற? ஆமா, ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஓகே, இப்பயும் அப்படி சொன்னா உனக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம்? நான் இப்போ வேணான்னு தான் சொன்னேன். சரி, நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே, ஐ லவ் யூ. லவ் யூ டூ. என்ன இன்னும் டோர் க்ளோஸ்ல இருக்கு? ஏய், இன்னைக்கு ஆஃபீஸ் போல? ஏய், உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குடி, அதான் லீவ் போட்டேன். உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி இல்லையே. ஏய், நிஜமாதான்டி, நீ வேணா தொட்டு பாரு. ஐயோ, உனக்கு என்ன இப்படி
ஃபீவர் அடிக்குது. உன்னை தனியா விட்டுட்டு போனா அவ்வளவுதான் போல. சரி, நான் வேணா லீவ் போட்டுட்டு இங்கே இருந்து உன்னை பாத்துக்கிறேன். ஏய், அவ்வளோலாம் ஃபீவர் இல்லடி, நார்மல் ஃபீவர் தான். நீ ஆஃபீஸ் போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சதீஸ்வரனா? அதானே பார்த்தேன். என்கிட்டயே நடிக்கிறல, உடம்பு சரியில்லை. அடிக்காதடி. ஏய், நீ ஆஃபீஸ் போயிட்டு வா. ஏய், சும்மா சொன்னேன்டி. சரி, ஓகேடி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பி சேஃப், ஓகே? ஓகே. மே ஐ கம் இன்? நோ. நீ நோ சொன்னா நாங்கள் போயிடுவோமா? நான் வருவேன். அப்புறம் எதுக்கு கேட்குறேன்? சும்மா தான். சரி, என்ன சாப்பிட்ற? என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கிடைக்குமா? பக்கத்துல தான் ஹோட்டல், போய் கேளு, கொடுப்பாங்க. சரி, ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஹே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி, நீ தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. முதல்ல தண்ணி குடி. இப்போ நான் என்ன பண்ண போறேனே தெரியல. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு வீட்டில் தெரிஞ்ச என்ன ஆகும்? இனிமே நான் வீட்டுக்கு எப்படி போவேன்? அவ்வளோதான், போச்சு. முதல்ல தண்ணி குடி. ரிலாக்ஸ்டா இரு, என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சதீஷ்க்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணு. ஏய், என்ன யோசிக்கிற? இன்ஃபார்ம் பண்ணு. இல்லடி, அவன் கத்துவான். ஏய், இது உன்னோட தப்பு மட்டும் இல்ல, புரியுதா? ஒழுங்கா கால் பண்ணு. இதெல்லாம் அப்பவே யோசிச்சிருக்கணும். ஏய், எங்க போற? எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசு. போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹே, சொல்டி. சதீஷ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நைட்டு பேசலாமா? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். முக்கியமான விஷயம். சரி, சொல்லு. சொல்லு. அது நான் என்னடி? சொல்லுன்னு சொல்றேன்ல. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். என்னடி? கட் பண்ணிட்டான்டி. என்னடி அவன்? எதுக்கு இப்ப கால் கட் பண்ணா? ஏன் இவ்ளோ சீப்பா நடந்துக்கிறான்? அவன் நம்பர் சொல்லு. ஹே, கால் பண்றான்டி. பேசு பேசு. எதுக்கு இப்ப கட் பண்ண? ஹே, தெரியாம கட் ஆயிடுச்சு. என்ன சொன்ன? ஒழுங்கா கேட்கல. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஹே, சும்மா விளையாடாதடி. இது விளையாடுற விஷயமா உனக்கு? ஹே, என்ன சொல்ற? எப்படி? எப்படின்னா உனக்கு தெரியாதா? ஹே, லூசு மாதிரி பேசாதடி. உனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதான்னு. எதுக்கு இப்ப நீ கத்துற? நீ போனை வை முதல்ல. ஏய், இப்போ எதுக்கு அழற? இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. அது தெரியாம தான் உனக்கு கால் பண்ண. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ கொஞ்சம் வாயே ப்ளீஸ், வாயே. ஏய், கூப்பிட்ட உடனே திடீர்னு எப்படி வர முடியும்? கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரா. வை. விடு. வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்றாண்டி. கேட்டுச்சு. இத சொல்லாம கூப்பிட்டு உடனே வந்திருப்பான்ல. ஏய், ஏய், அழாதன்னு சொல்றேன்ல, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க?
கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு. தூங்கு சரியா? ஒழுங்கா செக் பண்ணியா? இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா உனக்கு தெரியாதா? தெரியாதானா? புரியல. அபார்ட் தான் பண்ணும். என்ன? இல்லை, நான் அபார்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏய், லூசு மாதிரி பேசாதடி. அபார்ட் பண்ணமா பெத்து வளர்க்க போறியா? என்ன பேசணும் கொஞ்சம் யோசிச்சு தான் பேசுறியா? எதுக்கு இப்போ கோவப்படுற நீ? பின்ன கோவப்படாம என்ன பண்ணுவாங்க? வயிறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ என்ன வயசு ஆகுது நமக்கு? 23, 25 ஒன்றும் டீனேஜ் கிடையாது. ஏய், டென்ஷன் ஆகாதடி சொல்லிட்டேன். என்ன சுச்சுவேஷன் உனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கான வேலையும் இல்லை, பிஸ்னஸும் செட் ஆகல, சேவிங்ஸ்னு அக்கௌண்ட்ல ஒரு 10,000 கூட இல்லை. இதில் இது வேற. நான் இப்போ வேலைக்கு போகிறேன்ல, செட் ஆகுற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். ஓ, நான் பெத்து போட்டு போயிடுறேன், வெட்டியா வீட்டில் உட்காந்து பார்த்துக்கோன்னு சொல்ற, அப்படி தானே? ஏன் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிறேன்? நான் அப்படி சொல்லலை. வேற எப்படி சொல்ற? என்னாலாம் எங்க வீட்டில் இதை சொல்ல முடியாது. எனக்கு அண்ணன் இருக்கான், ஒரு தங்கச்சி இருக்கா. அதுக்கப்புறம் தாண்டி என்னை பற்றிலாம் யோசிக்கணும். என் வீடை பற்றிலாம் யோசிக்கல நீ. உன் வீடு மட்டும்தான் உனக்கு முக்கியம். சரி விடு, நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் யோசிக்கலாம். இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு என்ன அவசரம்? உனக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்தா நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீ ஏதோ பண்ணிக்கோ, என்ன கேட்காதா? உன்னால தான் இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இப்படி பேசுறதுக்கு உனக்கு தப்பா தெரியலையா? மேரேஜுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணும்போது அப்போ உனக்கு தப்பாக தெரியல? ஆ, ஏன் தப்பு தான். அது எப்படி? உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுற. நீ அப்படி தாண்டி நடந்துக்கிற. நான் சொல்றது எங்கேயாவது கேட்குறியா? மேரேஜ் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், பைத்தியம் மாதிரி பேசிக்கிறடி. பைத்தியம் பைத்தியம். இப்போ நான் உனக்கு பைத்தியமா தெரியறேன்ல, ரொம்ப சந்தோஷம். கிளம்பு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. என்னடி சொல்லிட்டு போறான் அவன்? ஏய், கடைசியா ஒன்று சொல்றேன். இதை போட்டு எனக்கு கால் பண்றதா இருந்தா பண்ணு, இல்ல பண்ணாத. வந்து எப்படி இருக்க, என்னாச்சுன்னு கூட கேட்கலடி அவன். ஒழுங்கா செக் பண்ணியான்னு தான் கேட்டோம். அதான் அவன் ரெடியா வந்திருக்கானே வாங்கிட்டு. நீ என்ன நினைக்கிற? வேற என்ன பண்றது? அவன் சொல்ற மாதிரி டேப்லெட் போட போறியா? அது என்ன டேப்லெட், என்ன சைடு எஃபெக்ட் ஏதாச்சும் தெரியுமா உனக்கு? இல்ல நீங்க 2 பேரும் சின்சியரா தானே லவ் பண்ணீங்க. அவன் உன்னை உண்மையா லவ் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கணும். அந்த தைரியம் கூட இல்ல அவனுக்கு. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட இல்லாம ஏதோ ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், நீயும் போட போறன்ற. அழாதடி, நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். அம்மா வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி 3 மிஸ்ட் கால். ஏய், கண்ணை தொடச்சிட்டு பேசு, ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. என்னால முடியாதுடி. ஐயோ, ஏய் எனக்கு கால் பண்றாங்க. சரி இரு, நான் வெளியே போய் பேசிட்டு வரேன். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. வேலைக்கு கிளம்பிட்டியாம்மா? இன்னும் இல்லை ஆண்டி, போகணும். சரி சரிம்மா, மெர்லின் அங்கே இருக்காளா? காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், அவள் எடுக்கவே இல்லை, அதான். இருக்கா ஆண்டி, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உள்ளதான் தூங்கிட்டு இருக்கா. ஐயோ, என்னம்மாச்சு? ஃபோனை கூட அவகிட்ட. இதோ இருங்க ஆண்டி. உனக்கு ஃபீவர்னு சொல்லியிருக்கேன், இந்தா பேசு பேசு.
ஹலோ ஹலோ அம்மாடி என்னாச்சு? அம்மா என்னம்மாச்சு? உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறா. நார்மல் ஃபீவர் தாம்மா, டயர்டில் தூங்கிட்டேன். முதல்ல நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்கு வா. எதுக்கு அங்கேருந்து தனியாக கஷ்டப்படுற? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, சாதா ஃபீவர் தான், ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். இதோ பாரு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அங்கே உடனே கிளம்பி வந்துடுவாரு, உனக்கு தெரியும்ல. இதோ பாரு, உன்னை பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணுன்றக்காதான் உங்கள் அப்பா ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இங்கேயே படிக்க வச்சாரு. நீ ஆசைப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காக தான் வேலைக்கு உன்னை அங்கே அனுப்பியிருக்காரு. அங்கே உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அவர் தாங்க மாட்டாரு. எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிடுமா. என்னம்மா புரியுதா? புரியுதுமா, கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, நான் அப்புறம் பேசுறேன். சரிம்மா, உடம்பு பார்த்துக்கோ. ஏய், அழறதுனால சொல்யூஷன் கிடைச்சிடுமா? என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சொன்னா கேளுடி, அழாதடி. ஐயோ. சரி இரு, நான் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம அழுதுட்டு இருக்க. ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன். இது என்னோட தப்பு மட்டும் இல்லைல்ல, ஆனால் இப்போ நான் மட்டும்தான் அழுதுட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு பொண்ணு. இங்கே மற்றவங்களுக்கு குறை சொல்ல ஒன்றுமே இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் பழகின லவ்வுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு, சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன வேணும் வேணான்னு பார்த்து பார்த்து பண்ணுற பேரண்ட்ஸை தூரமாக வைக்கிறோம்ல, தேவைதான். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கான பக்குவம் எனக்கு சுத்தமாக இல்லை. யார் என்ன சொன்னாலும் இது என்னோட வலி, இதை நான் தான் அனுபவிச்சாகணும். இப்போ எனக்கு கொஞ்சம் சைலன்ஸ் தேவைப்படுது.